வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் கொரடா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்தோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொரடா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோல் மட்டும் உரிச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும். இதை வந்து பொடியாக கட் பண்ண முடிஞ்சோம் அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. பட் நல்லா டேஸ்ட் வரணும் அப்படின்னா அதை இந்த மாதிரி உரலில் இல்லை அம்மியில் ஒன்றும் பாதியமாக நசுக்கிக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாவோ ரொம்ப மையாவோ அரைச்சிடக்கூடாது. அப்போ ஒரு கசந்த டேஸ்ட்டு வந்துடும். சப்போஸ் உங்கள்கிட்ட இடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா மிக்சியிலையும் பல்ஸாக விடாதீங்க. எவ்வளோ அளவுக்கு பொடியாக கட் பண்ணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சின்ன வெங்காயம். கொரடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் சின்ன வெங்காயம் தான். அது மட்டும் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம்னா ஒரு இனிச்ச டேஸ்ட் வந்துடும் நமக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா இதையும் ஒரு வெங்காயத்தை ஒரு தட்டு தான் தட்டணும். அந்த அளவுக்கு நசுக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனையும் ரொம்ப சீக்கிரமாக போகாது. ஒரு கசந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு வாமான தண்ணியில் இதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொரடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும். ஏன்னா நல்ல காரமாக இருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற உளுத்தம்பருப்பு, அதாவது உடச்ச உளுத்தம்பருப்பு போட்டு ரெண்டும் பொரிஞ்சு நல்லா செவந்து வரணும். காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா வரமிளகாவோட காரம் தான். ஒரு 6 வரமிளகாவை நான் கிள்ளி போட்டிருக்கேன். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். அதே மாதிரி வரமிளகா நல்லா செவக்கணும். இப்போ முதல்ல இடித்த பூண்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து கொஞ்சம், அதாவது பொன்னிறமாக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வதக்கிறப்ப பொன்னிறமாக ஆகும் இல்லையா, அந்த ஆக போகிற ஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வறுபட்டு பொன்னிறமாக ஆக போகுது. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு வெங்காயம் இடித்ததுக்கு இதுக்கும் பச்சை காட்டம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் ஒரு மிதமான தீயிலே போட்டு இதை நல்லா வதக்கி எடுக்கணும். ஏன்னா சின்ன வெங்காயத்தில் காரம் அதிகமாக இருக்கும். நல்லா வதங்கணும் அப்படின்னா தான் அந்த பச்சை காட்டம் அடிக்காது. இது வதங்குறதுக்கு கொரடாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். பொடி உப்பு டேபிள் சால்ட்டுனா 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ மிதமான தீயிலே வதக்கி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ போட்ட வெங்காயத்துக்கும் நல்லா குறைஞ்சி இந்த மாதிரி கண்ணாடி பதமாக வதங்கி வந்திருக்கணும். பச்சை வாசம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த டைமத்தில் நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இதில் காரம் இருக்காது, கலருக்காக இதில் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா வீட்டு மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது எல்லாமே மிதமான தீயில் தண்ணி ஊற்றாமல் தான் வதக்கணும். தண்ணி ஊற்றினோம் அந்த டேஸ்ட் இருக்காது. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட நான் கரைச்சி ஊற்றிருக்கிறேன். இது வந்து நம்ம தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு சாப்பிட்ற போகிற டிஷ்ஷை பொறுத்து. இட்லின்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தயிர் சாதம், தோசைக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தாலே நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா சுண்டி பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் இந்த சைஸில் உள்ள கருப்பட்டி சேர்த்துருக்கிறேன். கருப்பட்டி, வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதாவது இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோடையே சேர்த்து வதங்கணும். ஏன்னா காரம், புளிப்பு இது எல்லாத்தையுமே நமக்கு அமுக்கி கொடுத்து நல்ல ஈக்குவலான டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இது கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து தண்ணியாக வேணும்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இட்லிக்கு ஊற்றிக்கினாலும் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு ஸ்பெஷல் கொரடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.